ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 3 பொருட்களை வைத்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சுகர் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஓமம், வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த 3 பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு நாம சுகர் லெவலை எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம், மற்ற எல்லா நோய்களும் எப்படி குறையுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஓமத்தை பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற நச்சுத்தன்மைகள், ஃபேட்டி லிவரை குறைக்கக்கூடியது. உடல் பருமன் அதிகமா இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஓமத்தை நீங்க அதிகமா சாப்பிடறதுனால உடல் பருமன் குறையுது. அது மட்டும் இல்லாம எல்டிஎல் போன்ற கெட்ட கொலஸ்ட்ரால்களை குறைக்கக்கூடிய தன்மையுடையது, அதிகமான செரிமானத்திற்கு உதவக்கூடியது, தொடர் வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது, வயிற்று புண்களை போக்கக்கூடியது, இன்னும் பலவிதமான நன்மைகளை நம்மளுக்கு தரக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். வெந்தயம் ஆல்ரெடி நம்ம உடம்புல குளிர்ச்சி தன்மை ஏற்படுத்தக்கூடியது. எல்டிஎல், HLDL போன்ற கெட்ட கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா நல்லாவே படிப்படியா நல்லாவே குறைக்கக்கூடிய தன்மையுடையது. சிறுநீரக தொற்று உள்ளவங்க அதிகமாக வெந்தயத்தை எடுத்துக்கொள்றதுனால சிறுநீரக தொற்று பாத்தீங்கன்னா நல்லா குறையிறது. இதுல அதிகமாக நார்ச்சத்து இருக்கிற காரணத்தினால சுகர் பாத்தீங்கன்னா நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரக்கூடியது. இதை நீங்க நல்லா தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரதுனால ஃபேட்டி லிவர், உடல் பருமன் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தை நாம விமர்சிக்க தேவையே இல்லைங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணத்தை தவிர அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம விமர்சிக்கவே தேவையில்லை. இந்த மூன்றையும் எந்தெந்த லெவல்ல நாம உபயோகப்படுத்தணும்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம் பாத்தீங்கன்னா 50 கிராம் போதும். ஓமம் பாத்தீங்கன்னா 100 கிராம். வெந்தயம் பாத்தீங்கன்னா 150 கிராம். 3 மடங்கா நம்ம போட போறோம் கருஞ்சீரகத்துக்கு. கருஞ்சீரகத்தை பாத்தீங்கன்னா நீங்க சூடுன்னு சொல்லுவீங்க. அந்த கருஞ்சீரகத்துல உள்ள சூட்டை இந்த வெந்தயம் போக்கிரும். நீங்க அதனால தைரியமா யூஸ் பண்ணலாம். எந்தவித இடையூறும் இதுக்கு ஏற்படாது. நீங்க சுகருக்கு டேப்லெட் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, மத்த எந்த வகையான டேப்லெட் போட்டாலும் அதுக்கு இது இடையூறா இருக்கவே இருக்காது. நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்ல ஒரு வானல்ல போட்டு லைட்டா பொன்னிறமா, அதாவது ஆவி பறக்க மாதிரி வறுக்கக்கூடாது, லைட்டா பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன் பாத்தீங்கன்னா வெந்தயம் பாத்தீங்கன்னா அதிகமான குளிர்ச்சி உண்டாக்கும். இந்த வெந்தயத்தை அதிகமாக நம்ம குளிர்ச்சியோடு சாப்பிடும்போது, வறுக்காம சாப்பிடும்போது கால் வலி போன்ற உடல் பிரச்சனைகள் ஏற்படுது. அதனால நாம எல்லா பொருட்களையுமே வறுத்து லைட்டான மிதமான சூட்ல வைத்து வறுத்து எடுத்து வந்திருக்கலாம். இப்போ நல்ல சட்டி பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒண்ணு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிதமான சூட்ல வச்சுதான் நாம வறுக்கணும். இது பாத்தீங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓமத்தை வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதையுமே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஹீட்லாம் நல்லா ஆறணும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வந்துடலாம். மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா தூள் ஆயிருச்சு. நல்ல ட்ரையான ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 டீஸ்பூன் போதும். இந்த அளவு தான். காலையில வெறும் வயிற்றுல போட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மிதமான சூட்ல, ரொம்ப ஹீட்டான தண்ணி வேண்டாம், மிதமான சூட்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பச்சை தண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி இந்த அளவு தான் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு நீங்க படுக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தா போதும். உங்களுடைய சுகர் லெவல் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா காற்று புகாத ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி நல்லா போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.